எனக்கு 1000 சோதனைகள் இருக்கிறது. வாழ்க்கையில பல சோதனை இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது, இயக்கத்தின் சகோதரர்களை பார்க்கும்போது, மக்களை பார்க்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன். சிரிச்சுட்டே தான் இருப்பேன். என்னைக்கு ரொம்ப சிரிக்கிறேனோ அன்னைக்கு தான் பெரிய சோதனை வீட்டில் இருக்கு எனக்கு. நான் எதையும் காட்டிக்க மாட்டேன். இந்த வெற்றி தோல்வி என்பது சகஜம். பலரும் கேட்டார்கள், நட்புக்காக படத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் நின்று தோற்கடிக்கப்பட்டேன். அப்ப ரவிக்குமார் கேட்டார், சார் இந்த ஒரு வாரம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிக்கலாம். எதுக்கு சார்? நான் வந்தோடனே ஷூட்டிங் தான் சார் சொல்லி ஷூட்டிங் போனேன். இந்த வெற்றி தோல்வி இதை சமநிலையில் பார்ப்பவன் நான். அதைத்தான் இளைஞர்கள் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கையில் வெற்றி வரும், தோல்வி வரும். வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும். சைக்கிள்ல பெடல் இருக்கு இல்லையா, ஒன்னு மேல இருக்கும் போது கீழே, அடுத்த பெடல் கீழே தான் வரும். ரெண்டு ஒரே இடத்துல இருந்தா சைக்கிள் வருமா? நகராது. சைக்கிள் பெடல் மேல இருக்கும் போது இந்த பெடல் கீழே போகும்போது இன்னொன்று மேல வரும். இது கீழே போகுது மேல போகும். அது ஒரு சுழற்சி. சுழற்சி முறையிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு வரும். ஆக வெற்றி பெற வாய்ப்பு உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சைக்கிள் ஆக்சலா இருங்க, சுத்திக்கிட்டே இருங்க. சுத்தாம இருந்தீங்கன்னா பெடலே சுத்தாது. ஆக என்னை பொறுத்தவரை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த வாழ்க்கை சிறப்பாக, இன்பமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. இது அற்புதமான ஒரு படைப்பு. அது இந்த இடத்துல நான் சொல்லும் போது, நடிகனாய் பிறப்பது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நீங்க கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிட்டு ஓடோடி ஒரு கையெழுத்து வாங்க உங்கள்கிட்ட வருவான். ஐயோ சாமி கும்பிடுங்க அப்புறம் போட்டு தரேன். இல்லங்க சாமி எங்க போகுது, நீங்க ஓடி போயிருவீங்களே. ஆக எப்படி ஒரு அற்புதமான படைப்பு இந்த கலை உலக படைப்பு. ஆக அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இந்த பெருமையும் புகழையும் இந்த சரத்குமார் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போது, என்கிட்ட உங்க பணத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, திருப்பி கொடுக்கறதா கொடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு கடனாளி. எப்படி கடனாளி என்றால், நீங்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க. அந்த தியேட்டர் முதலாளி சரத்குமாரை வைத்து படம் எடுங்கள், அந்த படம் ஓடுகிறது என்று சொல்கிறார். நீங்க உழைச்ச காசு என்கிட்ட சேர்ந்திருக்கு. இப்ப கொடுக்க வேண்டிய காலம் கொடுத்து கொண்டிருக்கேன். என்னைக்கு தெருவுக்கு வர மாட்டேன். கொடுப்பவன் தெருவுக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது. என்னை யாராலும் தடுக்க முடியாது, மனைவி உள்பட என்னை தடுக்கவே மாட்டாங்க. யாரும் கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த ஜாதிய உணர்வு உள்ளத்தின் அடித்தளத்தில் அனைவருக்கும் இருக்கும், இருக்க வேண்டும். இருக்கக்கூடாது என்று சொல்பவன் நான் அல்ல. பாலாய்போல் இந்த அரசியலுக்கு வந்த பிறகு நீ இந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி என்று ஒரு கூட்டுக்குள் அடைக்க பார்க்கிறார்கள். ஆம், நான் நாடாளுமன்றத்தை சேர்ந்தவன் தான்.